ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 3D பார் எஃபெக்டை வந்து எப்படி கேப்கட்டில் கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். இப்போ டூப்ளிகேட் வீடியோ மேலே டச் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் மறுபடியும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வச்சுருங்க. இப்போ இந்த செகண்ட் லேயரை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், ரிமூவ் பிஜி. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோ ரிமூவல்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆட்டோ ரிமூவல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கீழே டிக் மார்க் கொடுத்துருங்க. ஓவர்லே ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் லேயர் வீடியோ ஆட் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரியே அப்படியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் லேயர் மேலே கிளிக் பண்ணி அனிமேஷனில் ஸ்லைடு டவுன் கொடுத்துருங்க. ஸ்லைட் டவுன் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 செகண்ட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே ஒயிட் லேயரை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. டூப்ளிகேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக பண்ண ஒயிட் லேயரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணி நான் பண்ணுற மாதிரி கீழே இழுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அது கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் அப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் கொடுத்துருங்க. கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே டிக் மார்க் கொடுத்துருங்க.